அஸ்ட்ரோ 2K சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவணி மாத பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாசம் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோசஸ் ஐயா சென்னையில இருக்காரு. அவர் அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், உளவியல் நிபுணரும் கூட. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு, 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்திருப்போம். ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார். ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்வோம். சக்தி வழிபாடு, அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது, அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்தது என்னென்னு நிறைய சுபகாரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார். அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு ஆத்ம பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்ம பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கோ, அதுவும் 1, 5, 9 நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு அறி காட்டும். ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாரும் குடும்பத்தில் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள், அந்த விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தாக இருக்கிறதுனால அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம்னால பூர்வ புண்ணியம் இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னாக்கா நிறைய அது பூர்வீகம் சார்ந்த விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை பேர் தான் 5ஆம் பாவம் குழந்தை பேர். அதனால இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இவங்க இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேரம் எடுக்கலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து காலபுருஷத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனால எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து தான் விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதை ஏற்றுறது அந்த மாதிரி நடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதை தான் நம்ம 12 ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருப்போம். 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு, அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எதிலும் அவசரம் மற்றும் வேகத்தன்மை காட்டும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க ஐயா. மேஷ ராசிக்காரங்க ஏன்னா இந்த ராசியோட அதிபதியே அந்த செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பொறுமை என்பது இருக்காது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஒரு விஷயத்த வாங்கிக்கலாம்னா இல்லை இப்பயே பண்ணிடணும், அவசரமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அவசரமும் எதுலையுமே ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்க மேஷ ராசிக்காரங்களை பார்த்தா தெரியும்.
இன்னும் அவங்க தலைமையில தான் அது நடக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பரபரப்பில் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசிக்காரருக்கு இந்த ஆவணி மாதம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தை செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த 6ஆம் பாவம் நிறைய பேர் இந்த காலத்தில் வேலைக்காக தேடக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வேலைக்காக தேடுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகளுக்கு அப்புறமா வெற்றி அடைய சொல்லலாம். பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷ ராசிகள் கடன் வாங்குவது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவது, இல்லை மருத்துவம் அந்த விஷயங்களை வந்து செய்வது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கும். எப்படியும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் ஒரு மருத்துவமனை இல்லை இவங்களுக்காகவோ இல்லை யாருக்காகவோ இந்த மருத்துவமனை இல்லை மருத்துவ உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் ஏதோ ஒரு விதத்துக்காக கடன் வாங்குவாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வலி வேதனை இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து படிக்கக்கூடிய படிப்புக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுமானா கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்காக நிறைய ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அதனால் படிக்கக்கூடிய முயற்சி, அதுவும் என்னென்னாக்கா அந்த வெளிநாடு சார்ந்த விஷயம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குரு பகவானும் செஞ்சிருக்கிறப்போ வெளிநாடு சார்ந்த விஷயம் பாக்கியத்திற்காக சில பேர் நிறைய உயர்கல்விலாம் படிப்பாங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துல சீட்டு கிடைக்கும். இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மாதிரி வெளிநாட்டு கல்வி பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம். அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பொருள் வாங்குவதற்காக ஒரு சிறிய முயற்சியில் கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கடன் வாங்கி ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காலம் மனம் என்பது எப்போதும் என்னென்னாக்கா ஒரு ஆளுமை நிறைந்ததாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மனசில் என்னென்னாக்கா எல்லாமே சாதிச்சிட்டோன்ற அந்த கொஞ்சம் கர்வம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த கர்வத்தை மட்டும் இவங்க குறைச்சிக்கட்டும். ஏன்னா அந்த 5ல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா கர்வம் என்பது இருக்கக்கூடாது. ஏன்னா பெரிய ஆசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஆனாலும் அதில் ஃபைனல் டச்சில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, ஏதோ ஒரு விரக்தி, எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்காது, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் தாமதமாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ காதல் பண்ணக்கூடிய மேஷராசிக்கு தான் காதல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, காதல்லாம் கட் ஆகிடும். ஸோ காதல் என்பது மேஷராசிக்காரருக்கு இப்போதைக்கு இனிக்காது, கசக்கம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னா இந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களாம் இந்த காலகட்டம் வந்து திருமணத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பெரும்பாலும் என்னென்னாக்கா பொண்ணு தேடுறவங்களா தானே பொண்ணு பார்த்தீங்கன்னா சுற்றத்திலே அமையும். வீட்டு பக்கத்தில் இல்லை வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே சுற்றத்திலே பெண்கள் வந்து வரன் வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெண்ணை பார்த்தாலும் சரி ஆணை பார்த்தாலும் சரி சுற்றத்திலே நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இந்த மாதிரி சொல்லுவாங்களே குடும்ப உறவு அந்த சர்க்கிள்லேயே பெண் அமைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திருமணம் தடை எதுவுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்குது. 2ஆம் கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த குழந்தை பேருக்காக காத்திருக்காங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் வந்து ஒரு சிறிய ஒரு தாமதத்துக்கு அப்புறம் இல்லை ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அப்புறமா தான் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. ஸோ மேலும் எதானாக்கா தொழில் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் விரயத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பொதுவாக என்னென்னாக்கா முதலீடுகளை கொஞ்சம் எதிர்பார்க்கணும், முதலீடுகள் வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, லாபத்தை நிறைய எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்து முதலீடுகளும் கொஞ்சம் வந்து விரயத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதாவது என்னென்னா அளவான முதலீடு லாபத்தை தரும்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமான பேராசைகளால் எடுத்த முதலீடுகள் எல்லாமே கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்ன கிரகங்கள் ஏற்படுத்துதல் கிரகங்கள் வழிவகுக்கும். அந்த தன்மையை புரிந்து நாம் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை மாற்றிக்கணும். ஸோ இதை செய்யும் போது தேவையற்ற விரயங்களை குறைக்கணும். அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இப்போ கிரகம் செய்தா நாம் செய்கிறோமானா நாம் தான் செய்வோம், கிரகங்கள் தூண்ட செய்யும். இதுதான் மோஸ்ட்டு நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கிரகங்கள் நம்ம செயல்களை செய்ய தூண்டும், நாம் தான் செய்வோம். நற்பலனையும் நாம் தான் அனுபவிப்போம், கெட்ட விஷயத்தை நாம் தான் அனுபவிப்போம். ஸோ கிரகங்கள் அதுக்கான தன்மையை தூண்டும் போது அது தூண்டிட்டு அது பாட்டு அது வேலையை பார்ப்போம். நாம் போயிட்டு அதை செய்வதும் செய்யாமல் தவிர்க்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா
கிரகம் செய்யுது அது செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறத காட்டிலும் நாம தான் செய்வோம் எல்லாத்தையும். ஆனால் கிரகங்கள் நம்மளே ஏதோ ஒரு விதத்தில் தூண்டுதலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த கால தொழில் ரீதியான முதலீடுகளை தவிர்த்துக்கிறோம். நிறைய பேர் என்னென்னாக்கா தொழிலுக்காக வெளியூர் பயணம்லாம் இருக்குது. வெளியூர் பயணம் சென்று தொழிலை அமைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரத்துவம் மூலிமா கூட வாழ்க்கை துணை என்பது இளைய சகோதரத்துவம் இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும். குறிப்பாக இளைய சகோதரன்னா நீங்கள் தம்பி தங்கச்சிலாம் இருப்பாங்களே, அவங்க மூலயமா நிறைய நன்மைகள் என்பது இருக்குது. ஆனால் பொருளாதார இழப்பும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். அதை நீங்கள் செஞ்சு தான் ஆவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா ஏன்னா மேஷராசிகளுக்கு எப்போதுமே என்னக்கா இந்த நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கழுத்து தோள்பட்டை பிரச்சனைலாம் இருக்கிறது இவங்களுக்கு உடன் பிறந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இதுக்கு அடிக்கடி போவோம். ஸோ குறிப்பாக என்னன்னாக்கா உங்களுடைய அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே போல் என்னென்னா இந்த காலகட்டத்தில் இந்த கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்குமான இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இதுதான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நிறைய நற்பலன்களும் இருக்குது. சிறிய சிறிய விஷயங்களை புரிந்து கொண்டால் அதுவும் நல்லதாக மாறும். மேஷராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதேமாதிரி திருமண பாக்கியம் இருக்கவங்களுக்கு இந்த மாசம் திருமணம் நடக்கும். அவங்களுக்கான கோவில் பரிகாரம் என்னவா இருக்குன்றது நம்ம ஐயா கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இவங்களுக்கான கோவில் பரிகாரம். ஆமாம், கோவில் பரிகாரம் என்னன்னாக்கா இப்போ திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு வருவது சிறப்பான பலனை தரும். மன அமைதி பெறுவதற்கு அருகில் உள்ள சிவாலயத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். இல்லை மலை உச்சியில் இருக்க சிவன் கோயிலை போயிட்டு சென்று தரிசிப்பது இந்த காலத்தில். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா நிறைய கீரைகளை எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் குறிப்பாக நிறைய கீரை இல்லை முருங்கைக்கீரை அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா என்னன்னாக்கா இவங்களுக்கு அந்த இரும்பு சத்து குறைபாடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அந்த உணவு என்பது ஏற்றுக்க முடியாது. அதாவது உடல் என்பது அந்த உணவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால் இவங்க என்னன்னாக்கா கொஞ்சம் இந்த மாதத்தில் நிறைய கீரை வகைகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக என்னன்னாக்கா அதிகமான அதாவது என்ன சொல்லுவோம், ரொம்ப குளிர்ச்சியான அதிக சூடும் இல்லாமல் ஓவர் குளிர்ச்சியான அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதும் மேஷராசிக்காரங்க அந்த அளவுக்கு சூட் ஆகும். அதிக குளிர்ச்சி கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அவங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே எனக்கு மேஷராசிகள் பிரச்சனையே என்னன்னாக்கா அதிகமான குளிர்ச்சினாலே பிரச்சனை வரும். இவங்க உடம்புல அதிகமான நீரோட்டங்கள் அதிகமாகும் போது இவங்களோட செயல்பாடுகளில் சிறிய தடையெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் எப்போதும் பாடியில் இந்த ஃப்ளூயிட் தன்மையை சரியான முறையை வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணியை அளவாகவும் குடிக்கணும். அளவுக்கு மீறி தான் அமிர்தம் நஞ்சு தான். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா நிறைய இந்த இரும்பு சத்து குறைபாடு வரும். அதனால தான் நிறைய கீரைகள் எடுத்துக்கிறீங்கன்னா அதுவே உங்களுக்கு பரிகாரம் இருக்கும். ஸோ தனம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு குரு வழிபாடு செய்வது மூலமாக இல்லை ஒரு குருவை தரிசிக்கிறது மூலயமாக உங்களுடைய குரு பகவானை போய் பார்க்கறது மூலயமா இல்லை குரு கவசத்தை படிக்கிறது மூலயமாக பொருளாதார விஷயங்கள் இது போடும். திருமணம் என்பது கைகூடும். நன்றிங்க ஐயா. மேஷராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி சிவன் கோவில் வழிபாடும் குரு கவசமும் படித்து உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம ரிஷப ராசியில சந்திக்கலாம்.